வெல்கம் டு ORKRD ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு திமுகவின் 5 ஆண்டு கால சாதனை அப்படின்னு இதை கண்டிப்பாக சொல்லலாம். சிறுவர்களின் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைன்னு கூட ஒரு டைட்டில் நம்ம தம்ப்நெயில் கூட வச்சுக்கலாம். அப்படி தாங்க மீஞ்சூரில் நல்லா எப்படி வாயில் கூட சொல்லக்கூடாது, நம்மளாம் தருத்திரியம் வந்துடும். நல்லா எப்படி சொல்கிறது, அதான் கஞ்சாவா அது குடிச்சிட்டு வீட்டில் இருந்த பிள்ளைய வலுக்கட்டாயமாக போய் காலு கையை கட்டி போட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களேடா. இந்த நியூஸ் எல்லாம் நம்ம தமிழக முதல்வர் பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வீட்டில் டிவி இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷனில் கூட அவர் கையில் எதுவும் காசு இல்லை, 10,000 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால அவர் வீட்டில் டிவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளாவது மக்களாகி நம்மளாவது ஒரு டிவியை வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தமிழகம் ஒரு போதைக்கு அடிமையாகி இப்போ இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சில பேர் இந்த குடிபோதையில் இதை பண்ணிட்டாங்க, போதையில் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்மேலேயே ஒரு குத்து விடுவேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, போதைக்கு அடிமையாகி அவங்க அம்மா கூட போகலையே, அவங்க அக்கா தங்கச்சியை பிடிச்சி இழுக்கலையே, அவங்க அக்கா தங்கச்சியை கட்டி போட்டு இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணலையே, அவங்க அம்மாவை கட்டி போட்டு இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணலையே. ஏன் அப்போ மட்டும் அவங்க அம்மா அக்கா தங்கச்சி சொந்த பந்தத்தை பொண்ணுங்கிறது தெரியுதுல்ல, அடுத்தவன் பிள்ளை தான் இவன் போதைக்கு இவன் காம வெறிக்கு அடிமையாகிறான். அப்படியா? அப்போ இது போதைக்கு அடிமையாகி செய்கிறது இல்லையில, அப்போ அதனால இது போதையில் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது யாரும் இது சொல்லவே கூடாது. சர்ச்சே சொல்லக்கூடாது. இதை சொல்லவே கூடாது. பாவம், ஒரு முஸ்லீம் பொண்ணு, ஒரு கல்லூரி படிக்கிற மாணவி, ஒரு கல்லூரி கிடையாது, காலேஜ் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை காலேஜோ கல்லூரியோ படிக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்லக்கூடாது நம்ம என்ன படிக்குதுலாம். வீடு பூந்து அந்த பிள்ளை இவங்க எப்படி சொல்கிறது, காலு கையெல்லாம் அந்த மாதிரி தப்பாக நடக்க வரலேன்னு சொல்லி அட பாவி விட்டுட்டாவது போவேன்டா. அந்த பிள்ளைய அருவாளால் வெட்டி கேட்க போனவங்களையும் என்னையவே அடிச்சிட்டியா, என்னையவே நீ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிக்க, நாளைக்கு நீ இருக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு. அவ்வளோ மிரட்டல். இவ்வளோ தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இல்லை எங்கேருந்து வந்தது? தமிழக காவல்துறை இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் அடிச்சிட்டா உடனே ஒரு அட்வொகேட் நின்றாங்க. எப்படின்னா, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு. தயவு செய்து, அட்வொகேட்டுங்கிறது ஒரு வக்கீலுங்கிறது ஒரு புனிதமான தொழில் அப்போ இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கேவலமான கேஸுக்கெலாம் நீங்கள்லாம் ஆஜராகி இவங்களுக்கெல்லாம் இந்த ஆஜராகிறனால தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய நடக்குது. அதே மாதிரி மறுபடி சொல்கிறேன், சட்டங்கள் சரியில்லாதனால தான் இன்னும் நடக்குது. தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க. முதல்ல வக்கீலாகிய நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு போய் நிற்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களே அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்கள் கையில் உங்களால் முடியாது. ஒன்று பச்சை மண். ஏன் உங்கள் வீட்டில் பொம்பளை இல்லையா சொல்லு, விடுவேண்டா. அது ஏன்டா வெட்டி நீங்கள் எதுக்குடா போட்டு போறீங்க? அந்தளவுக்கு போதை தலைக்கு ஏறி போய் தெரிஞ்சால் உங்கள் அம்மா இருக்குது, உங்கள் அக்கா தங்கச்சி இருக்குது, அப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல. இந்த அளவுக்கு தமிழகம் போதைக்கு அடிமையாகி இப்படி ஒரு பொண்ணு யார், அம்மா யார், அக்கா யார் அப்படின்னு தெரியாமல் கூட தெரியுறீங்க. ஆனால் அடுத்த வீட்டு பிள்ளைங்க மட்டும் உங்களுக்கு கண்ணு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தமிழக முதல்வர் வாயை திறக்கலன்னா அவருக்கு வாயில் புண்ணு வந்திருக்குங்க. அதனால் இதை பற்றிலாம் பேசவே மாட்டேன். நானும் பெண்களுக்கு எங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு, தயவு செய்து அப்படி சொல்லி சொல்லாதீங்க. என்ன பாதுகாப்பு? எத்தனை வழியை கெடுத்துருக்காங்க, ஏன் கண்ணு தெரியல? இதெல்லாம் கண்ணு தெரியாங்க. தாவைக்க எங்கே கூட்டம் போடுது, எங்கே கொடி நடுது, அவங்கள எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு மட்டும்தான் டிஎம்கேக்கு தெரியும், நம்ம ஸ்டாலின் சாருக்கு தெரியும்.